பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் பரிதாபமாக பலியாகியிருக்கிறார். காலை நேரத்தில் கல்லூரிக்கு மாணவி சென்றபோது இந்த சோக சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். இந்த விபத்து எங்கு எப்போது நடைபெற்றது? உயிரிழந்த மாணவியின் உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லி அருகே கல்லூரிக்கு சென்ற மாணவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மணல் ஏற்றி வந்த லாரி மோதியதில் கல்லூரி மாணவர் ஒருவர் பரிதாபமாக இறந்து போனார். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் அருந்ததி. இவர் ஆவடி அடுத்த பருத்திப்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் கல்லூரிக்கு செல்வதற்காக வந்தவர் அவரது தோழியான பர்கானா என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். ஆவடி சென்னீர்குப்பம் சாலை சென்னீர்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் மணல் ஏற்றி கொண்டு வேகமாக வந்த லாரி மொப்பட் மீது மோதியதில் மாணவர்கள் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது அருந்ததி லாரி இருக்கும் பக்கத்தில் விழுந்த நிலையில் அவரது தலையின் மீது லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் அவர் தலை தட்டி சம்பவத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார். பர்கானா லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக வீட்டில். இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன அருந்ததி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குறிப்பாக இந்த பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் விதிமுறைகளை மீறி கனரக வாகனங்கள் அதிக அளவில் சென்று வருவதாலே இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் தண்ணீர் ஏற்றி வந்த லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மற்றும் மின்சார கம்பம் வீட்டின் மீது மோதி பெரும் விபத்து ஏற்பட்டதில் 3 பேர் இறந்து போனார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது மீண்டும் இதே பகுதியில் விபத்து ஏற்பட்டு கல்லூரி மாணவி இறந்து போயுள்ளார். கல்லூரி மாணவி தனது தோழியின் கண்ணெதிரே இறந்து போன சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில் தொடர்ந்து கனரக வாகனங்கள் செல்லாத வகையில் கண்காணித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பது இந்த பகுதி வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி சதீஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.